அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு வந்து +2 முடித்த மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிப்பது, எங்கே படிக்கிறது, ஒரு கல்லூரியுடைய தகவல், டாப் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, இந்தியாக்குள்ளே படிப்பதற்கான கல்லூரிகளுடைய அவேர்னஸ் இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கிறோம். பட் ஒவ்வொரு சீரியஸில் இன்றைக்கி பார்க்க போகிற தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய ப்ரைவேட் கல்லூரிகள்னு எடுத்துட்டோம்னா யாருக்கும் தெரியாத ஒரு கல்லூரியாக இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு மிக பிரபலமான கல்லூரி. 40 வருஷம் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிற ஒரு கல்லூரி. த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, சென்னை. ஸோ முதல்ல யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட இடம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, காட்டாங்குளத்தூர். இது வந்து 40 வருஷ பழமையான காலேஜ். இது வந்து நிறைய மாணவர்களை ஒரு அலுமினி நெட்வொர்க்கை வேர்ல்டு வைடு உருவாக்கி கொடுத்துருக்குற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. நிறைய டாப் கம்பெனிஸை மிகப்பெரிய, நான் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் கையில் எடுத்துக்கிறத எனக்கு ஐடியாவே இல்லை. நான் நெகட்டிவாக எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவும் இதில் கொண்டு வரதுலையும் எனக்கு ஐடியா இல்லை. இதில் இருக்கிற இந்த காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் இருக்கிற டெக்னாலஜியும் இதில் கனெக்டில் இருக்கிற ஒரு கோர் கம்பெனிக்கும் பிளேஸ்மெண்ட்டில் போகிறதுக்கு நமது மாணவர்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இந்த காலேஜஸ் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸை, பிளேஸ்மெண்ட்டை, ரேங்கிங்கை, என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் டிஃப்ரெண்ட் இங்கே இருக்கிற கோர்சஸ் வேறு எந்த காலேஜில் இல்லாத கோர்சஸ்லாம் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு புது கோர்ஸ் ஒன்று ஆரம்பித்தா முதல்ல இங்கே தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய வைடு எரிஞ்சு பெரிய யூனிவர்சிட்டி. இன்றைக்கி அந்த யூனிவர்சிட்டி பற்றி ஒரு பெரிய ஒரு அனாலிட்டிக்கல் வீடியோஸ் பார்க்கலாம், அதோட இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். பாயிண்ட் நம்பர் 1, இதில் என்ன விதமான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க? முதல்ல இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அப்புறமேலே வந்து மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா அலைடு ஹெல்த் கோர்சஸ், ஃபார்மசி, நர்சிங் எல்லா கோர்சஸுமே இங்கே கிடைக்கும். அதே போல் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல டாப் ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, லா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஈவன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா விதமான மல்டி டிசிப்ளினரி கோர்சஸுமே இந்த யூனிவர்சிட்டியில் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ரேங்கிங்னு பார்த்தோன்னா நம்பர் 1 ஃபஸ்ட்டு மெடிக்கலில் டாப் 50 மெடிக்கல் காலேஜஸோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கிற பிளேஸ் 18th பிளேஸில் இருக்கிறாங்க. அதே மாதிரி டென்டல் காலேஜில் வி ஹேவ் 2 கேம்பஸ். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று காட்டாங்குளத்தூர், இன்னொன்று வந்து ராமாபுரம். 2 காலேஜுமே என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ராமாபுரம் கேம்பஸ் 7th பிளேஸ்லையும், காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் 32 பிளேசஸ்லையும் இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்மசி காலேஜ் பொறுத்தவரை 11th பிளேஸில் இருக்கிறாங்க. 100 டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் 13ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி 50 ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு என்ஆர்எஃப் ரேங்கிங்ன்ற கேட்டகரியில் 24வது பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ ரெகுலராக இது மாதிரி ரேங்கிங் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பெயர் இருக்குது. காலேஜுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு எந்த விதமான படிப்பு எடுத்தாலும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் இப்போ வந்து நார்மலாக இங்கே இன்ஜினியரிங் மாதிரி எல்லா கோர்சஸ்க்கும் வி நீட் டு ரைட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நிறைய மாணவர்களுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா டாப் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி எஸ்ஆர்எம்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதோட அப்ளிகேஷன் டேட் 10/3, அதாவது மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். 15ஆம் தேதியிலேருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் எடுத்துக்க முடியும். இதில் 10%லேருந்து 100% டியூஷன் ஃபீஸு அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் அவங்க வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 விதமான ஸ்காலர்ஷிப், ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப், அகாடமிக் மெரிட் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மாணவர்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் அங்கே படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் தான் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை, உங்களுக்கு தேவையான ஒரு கோர்ஸை இந்த கல்லூரியில் படிக்க ஆசையாக இருக்கா, கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஃபர்தராக எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். அதை கைட் பண்ணி அந்த இடத்த நம்மளால் வாங்கியும் கொடுக்க முடியும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேவை இருக்கிற மாணவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.